கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் துசித்திருக்கும் போது இந்த பயப்படாத திடமனதாயிரு இந்த வசனம் வந்து எனக்கு மனசுக்குள்ள நிறைய தடவை அப்படி திருப்பி வந்துட்டு இருந்து அடுத்த நல்ல விஷயத்தை கதை தந்தோம். உற்சாகமாய் ஆண்டவராகிய தேவன் வசனத்தின் மூலமாக உன்னை வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ள வைத்து அந்த வார்த்தையினாலே உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை அவருடைய கரத்தின் அடையாளத்தினால் தளம்புள்ள கரத்தினால் நடத்தி உன்னை பள்ளிக்கு பெருக செய்து கர்த்தருடைய மகிமைக்குள் விருத்தி அடைந்து தேவ ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கான மகிமையான மகத்துவத்தின் ஊழியத்தை செய்வதற்காக உன்னை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி விசுவாசத்தோடு 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 விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து ஒன்று கோல்டன் கலர்ல இருந்தது மாதிரி ஒன்று பார்த்தேன். அடுத்து துதிச்சிட்டு இருக்கும்போது ஒரு நேரத்துக்கு பார்த்ததை விட ஒரு பெரிய ஒளி என் கண்ணுக்கு முன்னாடி வந்ததை பார்த்தேன். உற்சாகமாக ஒரு கரம் தட்டு கொடு பாப்பா. ஆண்டவராகிய தேவன் உன்னை மகிமையாக ஆண்டவராகிய தேவன் நேற்று தந்த வார்த்தையை அதை உறுதிப்படுத்தும்படியாக உனக்காக தந்த வேத வார்த்தையை உனக்காக தந்த பரத்திலிருந்து அருள் வார்த்தையை உறுதிப்படுத்தும்படியாக இன்று ஆண்டவராகிய தேவன் உன்னை அவ்வண்ணமாகவே நடத்துவேன் என்பதனை தரிசனத்தில் தந்திருக்கிறார். கரங்களை தட்டி முழு இருதயத்தோடு ஓ கரங்களை தட்டி உற்சாகத்தோடு தேவ பலத்தோடு உன்னதமானவரே உயர் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் துதிச்சிட்டு இருக்கோம், நல்ல அபிஷேகமாக இருந்துச்சு. அடுத்து இசப்பா உங்க சேட்டையின் கீழே என்ன வச்சுக்கோங்கன்னு கேட்கும்போது நல்ல அபிஷேகமாக இருந்துச்சு. உற்சாகமாக ஒரு கரந்தட்டு கொடுப்பாப்பா. அவர் சேட்டைகளுக்குள்ளே உன்னை வைக்கும்படியான ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை இப்பொழுது உன் சிரசில் கர்த்தர் ஊற்றப் போகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டு ஓ கரங்களை தட்டி மகிழ்வோம் தீனமாக மகிழ்வோம் இயேசுரா ஜனம் சொந்தமாகினார். சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துதிச்சிட்டு இருக்கும்போது நல்ல அபிஷேகம் இருந்துச்சு. அடுத்து ஒரு காடு, அதில் நிறைய மிருகங்கள் வாழ்றத உற்சாகமா ஆண்டவராகிய தேவனுக்கு ஒரு கரந்தட்டு கொடு பாப்பா. ஆண்டவராகிய தேவன் இன்னும் அதிகமான தரிசனங்களை மரத்திலிருந்து உனக்கு ஈவாய் தருவேன் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு போ. ஆண்டவராகிய தேவன் உன்னை பலப்படுத்தும்படியாக மகிழ்வோம் தீனமாக மகிழ்வோம் இயேசுரா ஜனம் சொந்தமாகினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது கீழே ஃபுல்லாக வந்து ரத்தமா, அதில் நிறைய கால் தடயங்கள் இருக்கிறது மாதிரி பார்த்தேன். உற்சாகமாக ஒரு கரந்தட்டு கொடுப்பாப்பா. ஆண்டவராகிய தேவன் உனக்காக ரத்தம் சிந்தினது, ஆண்டவராகிய தேவன் உன் குடும்பத்துக்காக ரத்தம் சிந்தினது ஆண்டவராகிய தேவன் உனக்கு காட்டி தந்திருக்கிறார். உன் குடும்பமோ ரட்சிப்படைய வேண்டும் என்கிற தாகத்தோடு அவர் சிந்தப்பட்ட இரத்தத்தை உன்னுடைய குடும்பத்துக்காக அவர் காட்டி தந்திருக்கிறார். எவ்வளவு ரத்தம் சிந்தினேன் பார் என்று கர்த்தராகிய தேவன் உன்னை இன்னும் மகிமைப்படுத்தும்படியாக அவருடைய தரிசனங்களை காணும்படியாக அவருடைய சேட்டைக்குள்ள உன்னை வைத்திருப்பேன் என்று கர்த்தராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன் அப்பா உம்மை நேசிக்கிறேன். சொல்லு.
பாடிட்டு ப்ரே பண்ணப்போ நல்ல அபிஷேகம் இருந்தது. அதே மாதிரி எலும்பி நிற்கிற நேரம் நல்ல உற்சாகம் ஒரு கரந்தட்டுக்கிடு பாப்பா. அதே அபிஷேக தைலத்தை இப்பொழுது ஒரு தெய்வீக அபிஷேகம் ஒரு சிரசில் ஊற்றப்படுகிறது. ரிக்கப்ப தாங்க முடியாத வல்லமையின் அக்கினி இயேசுவின் நாமத்தில் அது எனக்கு அடையாளமாக விளங்கப்படுகிறது. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு போ, கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். சொல்லு. ஸ்தோத்திரம். நான் பிரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது எஸ்அப்பா எனக்கு வாழ்க்கைக்கு என்ன வச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இடம் அது வந்து நல்லா பிளாக்கா இருக்கு. அதுக்கப்புறம் திடீர்னு அந்த இடத்துல அது எப்படியோ உடையும் போது அந்த இடம் வந்து நல்ல ஒரு புல்வெளியா இருக்கிய மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறமாட்டு திரும்ப பிரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வயசான ஆளு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு பலிபீடத்துல நின்னுட்டு 2 கையையும் ஆசீர்வதிக்க மாதிரி அது ஏதோ சொல்லிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அப்போ வந்து ஒரு மேகம் அது எல்லாரும் அப்படியே சூழ்ந்து அப்படி சுத்தும் போது ஒரு கருப்பு கலர்ல ஒரு ஆவி அந்த மாதிரி ஏதோ நினைக்கிறேன். அது வந்து அப்படியே மேலே எழும்பி அப்படியே திடீர்னு அப்படி மறைஞ்சு போக. ஆண்டவராகிய தேவன் உன்னுடைய வாழ்க்கைக்கு என்ன இருந்து கேட்டபோது ஒரு இருட்டு. நீ இன்னும் மனம் திரும்பல. முழு இருதயத்தோடு மனம் திரும்பாமல் சத்துருவின் கோட்டையை உடைத்து விடாதபடிக்கு சத்துருவானவன் உன்னை அரணாக வைத்திருக்கிறான். ஆனாலும் கர்த்தராகிய தேவன் அந்த இருட்டை மாற்றி உனக்கு நல்ல பிரகாசத்தை தருவார். அவர் பரலோகத்தின் பிதா நம்முடைய சமூகத்தில் வந்து உன்னையும் சபையும் கரநீட்டி ஆசீர்வதித்து உனக்கு நேராக இருட்டை உண்டாக்கின பொல்லாத சத்துரு கர்த்தருடைய மகிமைக்குள்ளே நிற்க முடியாமல் உன்னை விட்டு உன் குடும்பத்தை விட்டு நிர்மூலமாகி போனதை கர்த்தராகிய தேவன் உனக்கு காட்டி தந்திருக்கிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டு. ஓ ரிக்கப்ப என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. இறுதி காலம் வந்தாச்சு. சொல்லு. ஒரு செவல் மாதிரி இருக்குது, என்னோட பெரியதா இருக்குது, துதித்திய சத்தம் கேட்டுதே இருக்குது. அப்போ அது இருந்து வெளிய மாதிரி இருக்குது. அது ஒரு பதிகத்து மாதிரி இருக்குது. பனிக்கட்டு. அதில் அந்த முக்கில் நல்ல வெத்தமாக இருக்கிறது. அந்த ஆண்டவராகிய தேவன் உன்னுடைய வாழ்க்கைக்கு விரோதமாக உன் சரீரத்துக்கு விரோதமாக கட்டி வைத்திருந்த அலங்கம் இடிந்து போனது. கர்த்தருடைய மகிமை உன் பாவத்தை மன்னித்து வெண்மையான பனிக்கட்டியை கர்த்தர் உனக்கு காட்டி தந்திருக்கிறார். இன்று முதல் நீ மகிமை நிறைந்த தேவ பிள்ளை என்பதை கர்த்தர் உனக்கு விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு தருகிறார். நீ செய்ய வேண்டிய கடமைகளை, ஆண்டவர் உனக்கு தந்திருக்கிற பணிகளை நீ திறம்பட செய்வாயானால் கர்த்தர் உன்னை காலூன்றி நடக்க வைக்க உன் கால்களை அவர் பலப்படுத்தி குதிரையைப் போல ஓடவும் மானை போல துள்ளி குதிக்கவும் ஏற்ற கிருபையை தருவேன் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி 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 என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம். சொல்லு.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துதிச்சிட்டு இருக்கும்போது நல்ல ஒரு வெளிச்சமா இருந்து அடுத்து பலிபீடத்துல ஒரு ஈட்டி இருந்தது. என்னது? ஆண்டவராகிய தேவன் இன்னும் நீ துதிக்க வேண்டும், இன்னும் அர்ப்பணிக்க வேண்டும், வெளிச்சத்தில் பிரவேசிக்கும்படியாக, ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக உன்னை அவர் தண்டித்து விடாதபடிக்கு, அவர் பட்டயத்தினால் உன்னை தண்டித்து விடாதபடிக்கு, உன் குடும்பம் பட்டயத்துக்கு இரையாகி விடாதபடிக்கு ஆண்டவருடைய வெளிச்சத்தில் நின்று உன் குடும்பத்துக்காக திறப்பில் நிற்பதற்காக கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறார். இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு நீ மனம் பொருந்தி செவி கொடுத்தால் கர்த்தருடைய மேன்மையை நீ காண்பாய் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். கரங்களை தட்டி புதிய அபிஷேகத்தை, புதிய பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தருடைய எச்சரிப்பு சத்தத்தை கேட்டு மனம் பொருந்தி செவி கொடுத்து கர்த்தரை துதித்து குடும்பத்துக்காக திறப்பில் நிற்கக்கூடிய உன்னதமான நல் மனசாட்சியோடு நீ செய்வாயானால் குடும்பத்தில் அற்புதத்தை காண்பாய், உன் வாழ்க்கையில் அற்புதத்தை காண்பாய் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாழ்க்கை தருகிறார். என் ஜனமே மனம் திரும்பும், இயேசுவிடம் ஓடிவா. என் ஜனமே மனம் திரும்பும், இயேசுவிடம் ஓடி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் துதிச்சிட்டு இருக்கம்ப ஒரு பூத்தோட்டம், அதுல நிறைய வெள்ளை கலர் பூ பிரகாசிச்சிட்டு இருந்தது. உற்சாகமா ஆண்டவர் சொல்லுகிறார், உற்சாகத்தோடு நீ ஆராதிப்பதற்கு அதிகாலையில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு செவி கொடுப்பேன் என்று சொன்ன தெய்வம் அனுதினமும் உனக்கு கிருபையினால் உன்னை மகிமையினால் நடத்துவேன் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு ஒரு கரந்தட்டு கொடுப்பலாமே. கரங்களை தட்டி 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 கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும், கர்த்தரை காண வேண்டும். சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பலிபீடம் வந்து ரொம்ப வித்தியாசமா ரொம்ப உயரமா இருக்கு. அதுல ஒரு அழகான ஒரு சேர் போட்டு வச்சிருக்கு. அதுல ஒருவர் நல்ல வீட்டு இருக்கிறத போல இருந்து இந்த சபையை சுற்றில நல்ல பிரகாசமான வெளிச்சமா இருந்து, அப்புறம் அந்த மேசை ஒன்று இருக்கு, அந்த மேசையில நிறைய முத்துக்கள் இருந்து நல்லா ஜொலிச்சிட்டு இருக்கிறது போல இருந்தது. ஆண்டவராகிய தேவன் சபையிலே முத்துக்களை தரப்போகிறார். முத்துக்கள்னா நீ சம்பாதிக்க முத்து இல்லை. கர்த்தராகிய தேவன் சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வைக்கிற கிரீடத்தில் வைக்கிற முத்து, ஆத்துமா கனியே சபைக்கு உன் மூலமாக தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு தருகிறார். அதை நிமித்தம் நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவதற்கு ஆயத்தப்படும்படியான உன்னதமான மகத்துவமாக உன்னை விளங்க செய்வேன். இன்னும் இன்னும் அநேக ஜனங்களுக்கு வெளிச்சத்தை உண்டு பண்ணக்கூடிய கிருபையின் ஆவியை கரங்களை தட்டி பெற்றுக்கொள். இப்பொழுது ஒரு சிரசிலே வைக்கிறேன் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். நீ பேசும்போது ஆண்டவருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு பேசும்போது, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல ஒன் பின்னால் வந்து அநேக ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கான நல் மகிமையை பெற்றுக்கொள்வார்கள் என்று ஆண்டவர் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு போ. கர்த்தர் நல்லவர் என்பதை நீ ருசித்து பார்த்ததில்லை, இன்னும் ருசித்து பார்ப்பாய். கர்த்தருடைய முத்து உனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய முத்துக்களை நீ சேர்த்துக் கொள்வாய் என்று ஆண்டவர் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு போ. கர்த்தர் நல்லவர். என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. என்ன ஆனந்தம் சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துதிச்சிட்டு இருக்கும்போது வேத புஸ்தகம் திறந்திருக்கிறத பார்த்தேன். பலிபீடத்துல வந்து ஹான் போல ஒண்ணு கமத்தி வச்சிருக்கிறத பார்த்தேன். அடுத்து துதிச்சிட்டு இருக்கும்போது 2 செட்டைகள் வந்து பலிபீடத்துல இருந்து சபையை நோக்கி அப்படியே நீட்டி வச்சிருக்கிறத பார்த்தேன். அடுத்து துதிச்சிட்டு இருக்கும்போது நல்ல பிரகாசமா இருந்தது. மேல நடுவுல மட்டும் நல்ல கருப்பு கலர்ல இருந்தது. அப்ப ஏசப்பாட்ட கேட்ட, ஏசப்பா இந்த இடம் மட்டும் இப்படி கருப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அப்போ வந்து நல்ல பிரகாசமா ஃபுல்லா இருந்தது. அப்படி பார்த்தேன்.
நிச்சயமாகவே வேத வசனத்தை கற்றுக்கொண்டு தேவ வசனத்தை தியானித்து அதன்படி கட்டளையின்படி கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கத் தொடங்கு. நிச்சயமாகவே கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற மேன்மையை ஒரு கண் காண்பதும் இல்லை, ஒரு காது கேட்பதும் இல்லை என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு சொல்கிறார். பட்டயத்தை எடுத்து உன் குடும்பத்தை ரட்சிப்பேன், பட்டயத்தை எடுத்து உன் குடும்பத்தை உருவாக்குவேன், பட்டயத்தை எடுத்து நான் உன் குடும்பத்தை சீர்படுத்துவேன் என்று உன் மகனுக்கு காட்டி கொடுத்த அதே பட்டயத்தினால் உன் குடும்பத்தை சரி செய்வேன், மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும்படி செய்வேன் என்று ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து கர்த்தர் சொல்கிற வார்த்தை கேட்டு, கர்த்தருடைய சொல்கிற வார்த்தை கேட்டு மனம் பொருந்தி செவி கொடு. நிச்சயமாகவே கர்த்தர் உன் பட்சத்திலிருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் உனக்கு செய்வார். அன்பு கோருவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கோருவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் சொல்லு. சோத்ரம். முதல்ல வந்து நல்ல இருட்டு, எரிய கோட்டை தீர்த்த போல பயங்கர இருள், அதுல அடுத்து என்ன மீள முடியல. அடுத்து கடைசி வந்து காது வந்து நல்ல சூடா இருந்து வலது காது. அடுத்து வந்து வெண்மை பிராசம் ஒரு பாத்திரம் போல இருக்கு, வெண்மை வந்து நல்ல பிராசமா இருந்து. அடுத்து வந்து நல்ல காது நல்ல சூடு, நல்ல அக்கனியா இருந்து அதுல வந்து அக்கனியில நிறைய ஜனங்கள் வந்து அலறிட்டு இருந்ததா கண்ட எல்லாம் கருத்த உருவமா இருக்கு. அதை கண்டேன். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், ஜனங்கள் அலகிறது போல, அலறு சத்தம் கேட்கிறது போல உன்னுடைய வாழ்க்கை அமைந்து விடக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையிலே, உன் குடும்பத்திலே, உன்னுடைய வாழ்க்கையிலே உன் இருதயம் அடைப்பட்ட இருட்டு வெளிச்சம் இல்லாதில் இருக்கிறது. நீ சிந்திக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று, நீ யோசிக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று. நீ நினைத்த காரியங்கள் நடைபெறாமல் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்? இருளில் இருக்கிறாய். இன்னும் இருதயத்தை விட்டு கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய துதிகளை, கனிகளை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். ஆண்டவருக்காக நீ பிரயாசப்பட வேண்டும். அப்படி பண்ணும்போது இருட்டு மாறும், இருட்டு மாறும். ஆண்டவராகிய தேவன் வெளிச்சத்துக்குள் உன்னை கொண்டு வருவார், வெளிச்சத்தில் கொண்டு வருவார். அப்படி கொண்டு வரப்பட்டால் மட்டும்தான் அலற சத்தம் கேட்ட இடத்திலே நீயும் உன் குடும்பமும் போக விடமாட்டேன். இல்லாவிட்டால் அதே இடம்தான் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் உண்டு என்று கர்த்தர் உன்னை பார்த்து எச்சரிக்கிறார். என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம். சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபித்துண்டிருக்கும்போது நல்ல அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருந்தது. பிறகு மலையின் மேல் தீ பற்றி கொண்டிருந்தது. பிறகு நான் அப்பா அலங்க இடிந்து அப்பா சாசன் தலைகளை உடைக்க வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கும் போது தீ பற்றின இடத்துல ஒரு ரவுண்டாக ஜனங்கள் இருந்து ஆர்ப்பரித்து கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு ஒரு பக்கம் இயேசு வந்து அப்படியே நின்றுட்டு, என்னுடைய ஒரு பக்கத்தை பாரு, இன்னும் உனக்குடைய அலங்கம் இடிந்து விட்டதானாலும் இன்னும் ஆர்ப்பரித்தே நீ ஜெபித்து கொண்டிருந்த சொல்லி ஒரு சத்தம் கேட்டது. ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ கண்ட தரிசனத்தில் திருப்தி ஆகாத, இன்னும் மகிமையான தரிசனத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். அலங்கை இடிந்து விழுந்ததென்று நீ நினைத்து விடாதே. ஒரு பக்கத்தை உனக்காக கர்த்தர் காட்டி தந்திருக்கிறார். ஒரு பக்கம் செம்மையானது, இன்னும் ஒரு பக்கம் நீ செம்மைப்படுத்த வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, இன்னும் மனம் திரும்பு. ஒரு பக்கம் நீ சரியாகிவிட்டாய், இன்னொரு பக்கம் சரியாக வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் இந்த தரிசனங்களை தந்து இன்னும் ஆர்ப்பரிக்க வேண்டும், இன்னும் துதிக்க வேண்டும். எரிக கோட்டை இன்னும் முழுசாய் உனக்கு உடைய வேண்டும். அதற்காக ஆர்ப்பரி, ஆர்ப்பரி, ஆர்ப்பரி. கரங்களை தட்டு. ஒரு விசேஷித்த அபிஷேகம் இப்பொழுது உனக்குள்ள வைக்கப்படுகிறது. ஆண்டவராகிய தேவனுடைய மகிமையின் கரத்தினால் அலங்கம் இடிந்து போகும். எந்த ஒரு சத்துருவும் உன்னை அணுக விடமாட்டேன் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு போ,
என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம். சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆராதிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஓடை, ஆனால் அதோட தண்ணி வந்து ரொம்ப பிளாக் கலர்ல இருக்கு. ஆனால் அதுக்குள்ள வந்து அநேக மீன்கள் வந்து நீந்த முடியாதபடி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லை, அதுங்க அந்த மீன்களால் மூச்சுட முடியாதபடி அந்த தண்ணிக்கு மேலே வந்து மூச்சு வாங்கிட்டு இருக்கிறத பார்த்தேன். திடீரென்று ஒரு மேடான ஒரு பகுதியிலிருந்து வெள்ளம் பெருக்கெடுத்து வந்து அந்த ஓடையிலேருந்து அந்த கருப்பு நிறத்துலேருந்து தண்ணி அப்படியே அடிச்சுட்டு போயிடுச்சு. அதுக்கு அடுத்து அந்த மீன்கள், அதுக்குள்ள அநேக மீன்கள் வந்து சுதந்திரமாக நீந்துறதும் அப்படி பார்த்தேன். அதுக்கப்புறமா இந்த பலிபீடத்தில் ஒரு வட்ட ஒரு சூரியன் போல பிரகாசமா பார்த்தேன். அதுக்கு நடுவில் ஒரு வெள்ளை குதிரையின் மேலே உட்கார்ந்து இருக்கிறதா பார்த்தேன். ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், இந்த சபையில் ஆத்துமாக்கள் கர்த்தர் அறுவடை செய்து கொண்டு வரும்போது அந்த ஆத்துமாக்கள் ஜீவனை பாதுகாத்துக் கொள்ள முடியாதபடிக்கு திணறுகிற அந்த தரிசனத்தை உனக்கு தந்திருக்கிறார். சபையில் உள்ள ஆத்துமாக்களை பாதுகாக்க வேண்டுமானால் இடைவிடாமல் நீ செபித்தால் புதிய அபிஷேகத்தினால் சபையை நிரப்பி அசுத்தாவியின் கிரியைகளை சபையை விட்டு மாற்றி உன் குடும்பத்தை விட்டு மாற்றி ஆண்டவராகிய தேவன் அதை சீர்படுத்த வேண்டுமானால் வெள்ளை குதிரையை ஆயத்தப்படுத்தினது போல கர்த்தராகிய தேவன் குதிரையை இத்திரத்துக்கு ஆயத்தப்படுத்தி என்று சொல்லுகிற வார்த்தையை கேட்டு உனக்கு சொல்லுகிறேன். நீ ஆத்துமாக்களுக்காக இடைவிடாமல் ஜெபிக்கிற பாத்திரமாக இருந்து ஆத்துமாக்களுக்கு ஜெபம் பண்ணும்போது ஒரு நீர்வீழ்ச்சியை உனக்கும் உன் சபைக்கும் உன் குடும்பத்துக்கும் தருவேன். அதன் நிமித்தம் அநேக ஜனங்கள் பிழைத்துக் கொள்வார்கள், அநேக ஜனங்கள் அதிலே மகிமைப்பட்டுக் கொள்வார்கள் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு சொல்லுகிறார். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிற வார்த்தை, அவ்வாறு நீ திறப்பில் நிற்காவிட்டால் அத்தனை ஆத்துமாக்களுடைய இரத்த பள்ளியோ உன் தலையில கேட்பேன் என்று ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஒரு விசேஷித்த அபிஷேகத்தினால் உன்னை நிரப்ப நான் வல்லவராயிருக்கிறேன். கரங்களை தட்டு, கரங்களை தட்டு. மேகம் மீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே, மேகம் மீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துதிக்கும்போது நல்ல அபிஷேகமா காணப்பட்டது. ஒரு ஒளி அடிச்சு ஒரு வெளிச்சத்துக்குள்ள இருக்கிறத உணரப்பட்ட. அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா ஜெபம் பண்ணிட்டு இருக்குமே, எஸ்ஸப்பா எங்க உண்ணாமல தேசத்துல இருக்கிற அந்த எரிகோ கோட்டைகள் எல்லாம் உடையணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போ ஒரு மேல வெளிச்சம் இருக்கு. ஆனால் ஒரு இந்த வாழை தோட்டம் மாதிரி இருட்டா காணப்படும், நல்ல இருட்டா ஒரு வாழை தோட்டமா இருக்கு. அதுக்கப்புறமா இந்த தண்ணி நல்ல நிறைய தண்ணிக்கு அடிப்பகுதி தெரியுது, அடிப்பகுதி ஃபுல்லாவே இருட்டாவே காணப்படுது. அப்புறம் மேல இருந்து வெளிச்சம் ஏதோ வீசுல கீழே உள்ள தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நல்ல தெளிவடையுது. ஆனால் அந்த தண்ணிக்கு மேல ஃபுல்லா அந்த வள்ளியா கிடந்துட்டே இருக்குது. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தெளிஞ்சுட்டே இருக்குது. அப்படியே ஒரு கரந்தட்டு கூட பார்ப்போம். ஆண்டவராகிய தேவன் இந்த சபைக்கு எதிராக, தேசத்துக்கு எதிராக கட்டப்பட்ட கட்டுகளை உடைக்கும்படியாக கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேகம், ஆண்டவருடைய அபிஷேகம். கர்த்தராகிய தேவன் உனக்கு இன்று விசேஷித்த அபிஷேகத்தினால் உன்னை நிரப்பி கர்த்தருடைய மகிமையை காணும்படியாக உன் குடும்பத்துக்கு எதிராக, உன் சபைக்கு எதிராக, தேசத்துக்கு எதிராக கட்டப்பட்ட அலங்கங்கள் இடிக்கப்படும் வரைக்கும் ஆர்ப்பரித்து கர்த்தருடைய தெளிஞ்ச மகிமையான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தேவனுடைய மகிமையை கர்த்தரிடம் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை அநேக ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்படியாக உன்னை நான் ஆயத்தப்படுத்துவேன் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். எரிகோ மாத்திலோ முன்னே சென்றாலோ இயேசு முன்னே செல்லுவார். எரிகோ மாத்திலோ முன்னே சென்றாலும்
இயேசுவந்தன் கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன மாதிரி இருக்கு, என் தலையில வந்து வலிஞ்சு போறது மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் வெறுமையான பாத்திரம் அப்பான்னு சொல்லி கேட்கும்போது ஒரு வெறுமையான பாத்திரம், அதுல வந்து ஒவ்வொரு டிராப்பா தண்ணி விழுறது மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து அன்பே கல்வாரி அன்பே அந்த பாட்டு பாடும்போது நான் அப்படி உள்ள உடைஞ்சு பாடும்போது ஏசப்பாவோட அந்த முள்முடி சூட்டப்பட்ட அந்த காயங்கள், அந்த காயத்திலிருந்து ரத்தம் வந்து சொட்டு சொட்டா வந்து வடிகிறது மாதிரி பார்த்தேன். ஆண்டவராகிய தேவன் நல்ல அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார். வறுமையான பாத்திரம் என்று நீ நினைக்காத கர்த்தர் நிரப்பி வைத்திருக்கிறார். ஆனால் உனக்காக நான் மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய்? சொட்டு சொட்டு சொட்டாக இரத்தம் வழிகிற அவருடைய கல்வாரி காட்சியை உனக்கு காட்டி தந்தார். உனக்காக நான் இரத்தம் சிந்தினேன், நீ எனக்காக என்ன செய்தார்? நீ வரம் பாத்திரமாய் இருக்க வேண்டாம் என்று கர்த்தராகிய தேவன் வரம் பாத்திரத்தை அவருடைய அபிஷேக தைலத்தினால் நிரப்பி, கிருபைகளினால் நிரப்பி, உன்னுடைய சிரசிலிருந்து வழிஞ்சு ஓடும்படியான ஒரு அபிஷேக தைலத்தை ஆண்டவராகிய தேவன் உன்னுக்கு உன் குடும்பத்துக்காக வைத்திருக்கிறார். ஆனால் நீ எனக்காக என்ன செய்தாய் என்று ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து கேட்கிறார். நிச்சயமாகவே கர்த்தருடைய நீதியை நிறைவேற்றி ஆண்டவருக்காக எதையாவது செய்வாயனா, இந்த நிரம்பி வழிந்த பாத்திரத்திலிருந்து அபிஷேகம் நிரம்பி வழிந்து நாலா திசையிலும் போய் அநேக ஆத்துமாக்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உண்டாக்கக்கூடிய நற்செய்தியை உன் நிமித்தமாக நான் செய்வேன் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு கர்த்தருடைய நாமத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய கரங்களை தட்டி ஆண்டவருடைய மகிமையை பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். தேவ பலத்தை பெற்றுக்கொள், ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள். பாத்திரம் நிறைந்து வழியக்கூடிய ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம் நலிஞ்சு வழியக்கூடிய ஒரு எண்ணெய் என்கிற அபிஷேகம் உன் சிரசிலே கர்த்தர் ஊற்றி கொண்டிருக்கிறார், ஊற்றி கொண்டிருக்கிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டு, கரங்களை தட்டு, கரங்களை தட்டு. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? என்ன செய்தான்னு கேட்கிறார். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அணை மாதிரி தெரியுது, அதில் நிறைய தண்ணீர் இருக்கு. அந்த தண்ணி வந்து வெளியே போகாம அடைக்கப்பட்டு இருக்குது. அப்போ ஏசப்பாட்ட கேட்க, ஏன் ஏசப்பா எவ்வளோ தண்ணி இருக்கு, இந்த தண்ணி வந்து பாஞ்சு போகலாமே அப்படின்னு கேட்கேன். அப்போ அதில் வந்து ஒரு தடுப்பு மாதிரி நல்ல உயரமாக தெரியுது. அப்போ ஏசப்பா அது மாறினாதான் அந்த தண்ணியெல்லாம் பாஞ்சு மக்களுக்கு பிரயோஜனப்படுமே, அதை மாற்றுங்க அப்படின்னு அப்படியே ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஒளியினால அது மாறி போகுது. அதுக்கப்புறம் அந்த அந்த அணையிலேருந்து நிறைய தண்ணி வந்து வழிஞ்சு போகிறது மாதிரி பார்த்தேன். அடுத்து வந்து இந்த எலும்பி நின்று பாட்டு பாடிட்டு அந்த இருக்கும்போது இந்த பாட்டு பாட முடிஞ்ச பிறகு ஒரு விசேஷத்த அபிஷேகத்தினால இயேசுப்பா என்னை நிரப்புனாங்க. அதுக்கப்புறம் அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா அந்த பாட்டு பாடிட்டு இருக்கும்போது அணைக்கிற கரத்தினால இயேசுப்பா என்னை வந்து அந்த ஆணிகள் அடிக்கப்பட்ட அந்த கரத்தினால இயேசுப்பா என்னை அணைச்சாங்க. ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், ஆண்டவருடைய ஜீவ நீரூற்று உன்னிடம் இருக்கிறது, உன் சிரசில் அதை வைத்திருக்கிறேன், சபையில நிறைவாயிருக்கிறது போல. ஆனால் அடைப்பட்டு இருக்கிறது, அது ஒரு வெளிச்சம் வந்து திறந்து விட்டது, அலங்கம் கட்டி இருக்கிறது. கர்த்தருடைய அபிஷேக தைலத்தை நாலா திசையிலும் பிரயோஜனப்படுத்த முடியாதபடிக்கு அலங்கம் கட்டி இருக்கிறது. அவருடைய வெளிச்சம், அவருடைய மகிமை, ஆண்டவருடைய மகத்துவத்தினால் அலங்கம் இடிக்கப்படுகிறது, இடிக்கப்படுகிறது. ஆண்டவராகிய களம்புள்ள கரம், ஆண்டவருடைய தளம்புள்ள கரம் உன்னை அரவணைத்திருக்கிறது. நீ இனி பயப்படாத, நீ கலங்காத, நீ திகையாத. எப்பக்கம் திரும்பினாலும் உன்னுடைய சத்துருக்கள் முறிந்து போகிறதையோ, எப்பக்கம் திரும்பினாலும் உன்னுடைய சத்துருக்கள் ஓடுகிறதையோ, எப்பக்கம் திரும்பும் போதோ சத்துருக்கள் உன் காலடியில் வந்து விழுகிறதையோ இனி நீ காண்பாய். இன்று கண்ட எகிப்தியன் இனி உனக்கு காண்பதில்லை. நான் உன் பட்சத்தில் இருந்து உன்னை பலப்படுத்துகிற தேவனாய், உன்னை குணப்படுத்துகிற தேவனாய், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு போ. துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. கர்த்தர் ஸ்தோத்திரம்.
துதிச்சிட்டு இருக்கும்போது ஒரு பிரகாசமாக அக்னியை பார்த்தேன். அப்புறம் பலிபீடத்தில் வந்து வயல் மாதிரி பார்த்து அக்னியை பார்த்தேன், வயல் மாதிரி. அதில் லைட் வெளிச்சத்தை பார்த்தேன். திருப்பி அதுக்கப்புறம் துதிச்சிட்டு இருக்கும்போது ஒரு வீடை பார்த்தேன். வீடுன்னா பழைய காலத்து அழி போட்ட வீடு, ஓடு, முன்னாடி செடி நிறைய இருந்து, கிணறு, அப்புறமா கிணறு இருக்குது. கிணத்துல மேலே வெளிச்சம் மாதிரி, உள்ளுக்கு நல்ல கருப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் ஏசப்பா இது எதுக்குன்னு கேட்டப்போ ஏசப்பா காட்டி 2 கையை கும்பிட்டு காட்டி தந்தார். அதுக்கப்புறம் எலும்பி நின்று துதிக்கும்போது நம்ம சர்ச்சுக்குள்ள ஒரு சைடில் மூலையில் ஓட்டை போட்டு அக்கினி காயினாக பார்த்தேன், தங்க காயினாக பார்த்தேன். ஏசப்பா நல்ல ஒரு பிரகாசமாக என்னை முகத்தில் ஒளியை தந்து அவ்வளவு அக்கினி மேலே என்னை நிற்க வச்சார். நிச்சயமாகவே கர்த்தருக்கு பிரியமான ஒரு வீட்டை உனக்கு தருவார், நிச்சயமாக தருவார். அதற்கு தடையாயிருக்கிற தடைக்கல்லை எல்லாம் தகர்த்தறிந்து ஆண்டவர்களுடைய நாமத்தை மகிமையை பெற்றுக்கொள்வதற்கு தடையாயிருந்த தடைகளை எல்லாம் தகர்த்து போட்டு இதற்கு எதிராக செயல்படுகிற ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் உபத்திரவத்தை உண்டு பண்ணி அவர்களுடைய எரிச்சலையும் அவருடைய பொறாமைகளையும் மாற்றி உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆனால் நல்ல ஒரு நீரூற்றுள்ள கிணற்றண்டையிலே அந்த நீரூற்றை உன்னை காண விடாதபடிக்கு இருட்டு அடைத்து வைத்திருக்கிறது. அவர் உன்னை கை கும்பிட்டு காட்டி தந்தது. நீ உன்னுடைய ஜெபம் பத்தாது, உன்னுடைய ஜெபம் போராது, உன்னுடைய அர்ப்பணிப்பு போராது. உன்னுடைய நாவை அடக்கி, உன்னுடைய பேச்சை அடக்கி கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவரை இன்னும் அதிகமாக ஆராதித்து அந்த மகிமையான விடுதலையோ சமாதானத்தின் ஆசீர்வாதத்தையோ நீ பெற்றுக்கொள். நல்ல ஒரு நிலத்தை நல்ல நிலத்தை உனக்கு ஒன்று வைத்திருக்கிறேன், அதை ஒரு கண் காண்பதும் இல்லை, ஒரு காது கேட்பதும் இல்லை என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டு ஆராதிக்க தடை பண்ணின பார்வோன் சேனை காண முடியல. ஆராதனை தடை பண்ணின பார்வோன் சேனையை காண முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது முதல்ல வந்து வயலட் கலர்ல ஒரு கம்பளம் மாதிரி சபையில் விரிக்கப்பட்டதை பார்த்தேன். அதுக்கப்புறமா வந்து சபையில வந்து ஒரு கரம், அந்த கரம் வந்து பெரியவங்களுக்கு கரம் மாதிரி இருக்கு. ஆனா வந்து இந்த பிள்ளைங்களை கைய மாதிரி நல்ல சாஃப்டா வெண்மையா நல்ல பஞ்சு போன்ற ஒரு கருத்தை பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து ஒரு சக்கரம் பலிபீடத்துல இருந்ததை பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து பலிபீடத்திலேயே வந்து ஒரு கண்ணாடி ஜார் குப்பி மாதிரி அதுக்குள்ள வந்து அந்த செருபேர் கலர்ல உள்ள முத்துக்கள் வைக்கப்பட்டிருந்ததை பார்த்தேன். ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், அநேக முத்துக்களை ஆயத்தப்படுத்த வேண்டிய நீ, ஆண்டவராகிய தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டிய நீ ஏன் சோர்ந்து போகிறாய்? ஏன் இருதயத்திலே வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாய்? நிச்சயமாக சொல்லுகிறேன், நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நான் உன் பட்சத்தில் இருப்பேன், நீ கலங்காதே திகையாதே என்று ஆண்டவர் பரத்திலிருந்து சொல்கிற வார்த்தை கேட்டவனாக சொல்கிறேன். அநேக முத்துக்களை இன்னும் ஆயத்தப்படுத்தக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை உன் சிரசிலே வைக்கிறேன். கரங்களை தட்டி பெற்றுக்கொள். ஓ இன்று முதல் நீ ஆண்டவரை பற்றி யாரிடம் எதை சொன்னாலும் அவர்கள் தலை சாய்த்து ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தையை கேட்டு பரிசுத்தமாகும்படியான உன்னதமான பாக்கியத்தை உன் சிரசில் வைக்கிறேன் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு போ. ஆண்டவராகிய தேவன் மகிமையின் பிரகாசத்தோடு உன்னோடு சொல்லுகிற வார்த்தை, கலங்காதே திகையாதே, நான் உன் பட்சத்தில் இருப்பேன், தைரியமா போ என்று சொல்கிறார். நிச்சயமாகவே கர்த்தர் அவ்வண்ணமாக உன்னை நடத்துவார். கரங்களை தட்டி விடுதலை நாயகன் விடுதலை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். சொல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் துதிச்சுட்டு இருக்கும்போது ஒரு இப்போ ரொம்ப தங்க நிறத்துல உள்ள ஒரு ஒளி வீசிட்டு இருந்தது பார்த்தேன். அது வந்து என்னால பார்க்கவே முடியல. அப்ப ஏதோ ஒண்ணு வச்சு இப்படி மறைச்சிருந்து அதுக்கு அப்புறம் என்னால பார்க்க முடியும்.
நான் பார்க்குறேன், ஆனால் எனக்கு கண்ணு பயங்கரமாக கூசிட்டே இருக்கு, எனக்கு அதை பார்க்கவே முடியலை. அந்த மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறம் துதிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பூ அது அப்படியே என்ன நோக்கி என்ன ஃப்ரெண்டில் இருக்க மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறம் துதிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கூர்மையான ஒரு ஆயுதம், அது வந்துட்டு நல்ல ஷார்ப்பாக இருக்குது, அந்த மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு சர்ப்பம் இப்படி பத்தி எடுத்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஆந்தை, அது அப்படியே இன்னும் இப்படி தெற்க பார்க்குற மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறம் மயில் இருந்த மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறம் துதிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு இதை பார்த்ததுல இருந்து ஒரு சின்னதாக ஒரு வியாகுல வந்துச்சு. அப்போ ஒரு சத்தம், நீதியின் சூரியன் உண்மையில் உதித்து இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு சத்தத்தை கேட்டேன். ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவருடைய மகிமையான வெளிச்சத்தை காண்பதற்கான பரிசுத்தம் இன்னும் உன்னிடம் இல்லை. உன்னுடைய இருதயம் ஒரு சில காலங்களாகவே உலகத்தின் சூழ்நிலையிலும் உலகத்தினுடைய மகிமையிலும் சூழ்ந்து கொண்டு முள்ளிலே சிக்குண்ட பறவையைப் போல, முள்ளிலே சிக்குண்ட பட்சியைப் போல நீ அகப்பட்டு பிசாசின் அகலிலே அகப்பட்டு கொண்டிருந்த சர்ப்பத்தின் ஆவி, நீ கண்ட அத்தனை பறவையும் அத்தனை ஊரும் பிராணியும் உன்னை வாதித்து கொண்டிருக்கிற பிசாசு, உன்னை இருதயத்தை சுக்கு நூறாக்கி கொண்டிருக்கிற பிசாசு, எதை பேச வேண்டும் என்று தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கிற பிசாசு, ஐயோ நான் என்ன செய்வேன் என்று அலறுகிற சத்தத்தை கேட்கிற ஒரு தருணத்தை கொண்டு பண்ணுகிற பிசாசுகள், இந்த பிசாசுகள் நிச்சயமாகவே உன்னை விட்டு அகன்று போகும், உன்னை விட்டு மாறும் என்பதற்காக நீ சஞ்சலப்பட்டதை கர்த்தர் கண்டு, நீதியின் சூரியன் உனக்கு உண்டு, அது உனக்குள்ளே பிரகாசிக்கும். அந்த நீதியின் சூரியன் உனக்குள்ளே பிரகாசிக்கும்படி அனுதினமும் ஜெபத்திலே தரித்திரு, வேத வாசிப்பதிலே தரித்திரு. ஆண்டவர் எனக்கு போதும், ஆண்டவர் எனக்கு வல்லவர், ஆண்டவர் எனக்கு செய்ய வல்லவர் என்று விசுவாசித்து ஆண்டவருடைய மகிமையை, நீரின் தீதியின் சூரியனை பெற்றுக்கொள்ளக்கூடிய உன்னதமான நல் பரிசுத்தத்தை நீ பெற்றுக்கொண்டார். கர்த்தர் உன் இக்கட்டு காலத்தை மாற்றி நீ கண்ட பொல்லாத பிசாசின் தலைகளை உடைத்து கர்த்தர் உன்னை வெளிச்சத்தின் பிள்ளையாக, மகிமையின் பிள்ளையாக, கர்த்தருடைய கையிலே அலங்கார கிரீடமாக உன்னை வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு இரு. நீ பரிசுத்தப்படாமல் இருந்தால் கர்த்தராகிய தேவன் உனக்காக வைத்திருக்கிற இந்த பட்டயத்தினால் நீ சங்காரமாய் விடாதபடிக்கு உன் ஆவி ஆத்தும சரீரத்தை பரிசுத்தப்படுத்தி தேவனுக்கு நேராய் திருப்பு. கர்த்தருடைய மகிமை உன்மேல் பிரகாசிக்கும் என்று ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார். என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் சொல்லு. கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் எனக்கு 2 காலம் நல்ல வலியாக இருந்து 2-3 வாரம் கொண்டு மடக்கி இருக்கும் ஒன்றுக்க முடியாது இருந்து. நான் அப்போ இந்த ஜபத்து வர தொடங்கலண்டா எனக்கு இதுதான் வலி அப்போ நான் ஏசப்பாட்டுக்கு எப்பளங்க கேட்பேன், ஏசப்பா என்ன இந்த கால் வலி நீ என்னைக்கு என்னை மாறேன், என்னை விட்டு இந்த கால் வலி இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, என்னை மடக்க முடியலை, இருக்க முடியலை, எதுக்குமே முடியலை ஏசப்பான்னு சொல்லி அனைத்தினமும் கேட்டு இன்னைக்கு காலையிலையும் கேட்டு இன்னைக்கு எப்பவும் கேட்டுகிட்டே இருந்தேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். சர்ச்சில் போய் நான் எப்படி அப்பா ஆராய்ச்ச முடியும், நிற்க கூட முடியலையேன்னு சொல்லி ஆண்டுகிட்ட கேட்டுகிட்டே வந்துட்டு இருந்தேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போது பாஸ்டர் வந்து சொன்னாங்க, முழங்கால் போட்டு ஜோமணி எரிய கோட்டை உடைய உன் கட்டுகள் உடைந்து போன்னு சொல்லிட்டு கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏசப்பா நான் எப்படின்னு சொல்லி கேட்டு ஆண்டு சமூகத்தில் முழங்கால் நின்று ஜோமண்ணே என்னால் முடிக்கவும் முடியலை ஏசப்பான்னு சொல்லி அழுது அவ்வளோ தூரத்தை அழுது ஆண்டு பார்த்து நான் செபித்தேன். பாஸ்டர் ஜோமனே கர்த்தர் ஸ்தோத்திரம். அது எனக்கு குறை நேரம் என்னால் முழங்கால் நின்று ஆராதிக்க வேண்டி கர்த்தர் என்னை பலப்படுத்தினார். அது கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படி ஜெபித்து கொண்டு இருந்த பிறகு ஒரு கோபுரம் போல பாறை கண்டேன். அந்த பாறைக்கு மேலே தங்கம் இருந்து சொல்லிச்சோ போல மினிமினா அப்படியே இருந்து சொல்லிச்சுட்டு இருந்து அதுக்கு அப்புறம் மட்டும் ஜோமணி கொஞ்சம் கழிஞ்ச போது சோத்திரம் விசேஷமான ஒரு வெளிச்சத்தை கண்டேன். திருப்பி குறை லாஸ்ட் ஜபத்தில் பார்க்கும்போது பள்ளிப்படத்து நேரு சந்தன கலரில் வந்து துணி தெர போல கட்டியிருக்கு, அதில் ஸ்டார் அப்படி வச்சுட்டே கண்டேன். ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசி,
எதுக்கெடுத்தாலும் ஒரு அவிவிசுவாசம் உனக்குள்ள வந்து கொண்டிருக்கிறது. சின்ன காரியங்களை செய்கிற தேவன் பெரிய காரியங்களை செய்கிற வல்லவராய் இருக்கிறார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. நீ விசுவாசி, கர்த்தருடைய மேன்மையை காண்பாய். கர்த்தராகிய தேவன் உனக்காக வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் பரத்திலிருந்து ஈவாய் உனக்கு தரும்படியாக நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், மலை போல் விசுவாசி. விசுவாசித்தால் என்னுடைய மகிமையை நீ காண்பாய். விசுவாசித்தால் உன் சரீரத்தின் பாடுகள் மாறும். விசுவாசித்தால் உன் வியாதிகள் மாறும், உன்னுடைய உபத்திரவங்கள் மாறும். உனக்கு எதிராக கட்டப்பட்ட பிசாசின் கட்டுகள் உன்னை விட்டு அகன்று போகும் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தரின் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இன்னைக்கு முதல்ல ஜெபிக்கும் போது பல கலரில் ரத்த மாதிரியும் வயலட் கலர் மாதிரி பல கலரில் பார்த்தேன். அடுத்து ரெண்டாவது ஜெபிக்கும் போது நல்ல பாரமாக ஜெபிக்கம்பா எனக்கு இருதயத்தில் ஒரு மாதிரி வந்தது. அப்போ நான் ஆண்டவரே எனக்கு ஜெபிக்க முடியலையே ஏசப்பா, அது துதித்தேன பாட ஜெபிக்க வல்லமை தாங்க ஏசப்பான்னு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அப்போ ஒரு புதிய அபிஷேக வல்லமையினால் என் ஆண்டவர் நிரப்பி நல்ல ஜெபிக்க ஒரு ஆவி கர்த்தர் தந்தார். கர்த்தருக்கு சோதனை. அப்படியே ஒரு கரந்தட்டு கொடு பாப்பா, கரந்தட்டு. ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தில் நிரப்புகிறார். என்றையோ டாக்டர்மார் கைவிட்ட, ஐயோ ஆப்ரேஷன் பண்ண முடியாது, இன்னும் கொஞ்ச நாள் தான் நீ இருப்பாய் என்று உன்னை திரும்ப வீட்டுக்கு அனுப்பவிட்டு ஆண்டவருடைய வீட்டுக்கு வந்த பிறகு இந்த கிட்டத்தட்ட 2 வருஷ காலத்தை உன்னை பாதுகாத்த தெய்வம் இன்னும் பாதுகாப்பார். கர்த்தர் விசுவாசி. உன் இருதயத்தில் இருக்கிற கோராளுகளை கர்த்தருடைய அபிஷேக தைலத்தினால் உடைத்து போட்டு கர்த்தர் உன்னை பலப்படுத்தி, கர்த்தர் உன்னை திடப்படுத்தி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவராகிய தேவன் உன்னைக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோட போ, விசுவாசத்தோட போ. கர்த்தர் நல்லவர். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜபித்து கொண்டிருக்கும் போது முதல்ல சபையில் நல்ல ஒளி பிரகாசத்தை பார்த்தேன். அடுத்து பச்சை கலரில் ஒளி வந்துட்டே இருந்தது சபைக்குள்ள. அடுத்து இந்த பலிபீடத்தில் ஒரு 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 ஆரஞ்சு கலர் நல்ல பிரகாசமான ஒரு வெளிச்சம். அது என்ன ஒரு சிங்காசனம் போல் பெருசாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு கண்ணுக்கு தெரியல. அப்போ நான் பார்த்துட்டு இருக்கும்போதே அதுலேருந்து ஒரு 2 சிறக்க வச்ச ஒரு ப்ரா போன்ற ஒரு பறவை அப்படியே பறந்து போனதை பார்த்தேன். ஆரஞ்சு கலரில் அவ்வளோ கோல்டன் கலரில் இருந்துச்சு. அடுத்து சபையில் வானவில் கலர் பல கலரும் அப்படி பிரகாசிச்சுட்டே இருந்தது. அப்புறம் கடைசி துதி முடியது வரைக்கும், அந்த கடைசி பாட்டு ஆராதனை பாட்டு முடிகிறது வரைக்கும் அந்த ஆரஞ்சு கலரில் ஒரு ஒளி கடைசி வரை அப்படியே வீசிட்டே இருந்தது பார்த்தேன். பயப்படாத. ஆண்டவராகிய தேவன் சபையிலே செய்த உடன்படிக்கையின் அடையாளமாக வானவில்லை வைத்திருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் உன்னுடைய சபையில் ஆண்டவராகிய தேவன் எழும்பி இருக்கிறார். விசுவாசத்தோடு ஜனங்கள் இதை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு அவருடைய எழுப்புதலை, அவருடைய மகிமையை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படியாக கரங்களை தட்டு, கரங்களை தட்டு, கரங்களை தட்டு, கரங்களை தட்டு. ஓ கரங்களை தட்டு. ஆண்டவராகிய தெய்வம் இன்று அசைவாடினது. ஆண்டவராகிய தேவன் இன்று நம்மோடு உறவாடினது கண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மனம் திரும்பி செவிகொடு, என்னுடைய வார்த்தைக்கு செய்கொடு, என்னுடைய கற்பனைகளுக்கு செய்கொடு. ஆண்டவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கான வழியை சுதந்திரித்துக் கொள்ளு. இடுக்கமான வாசலை நீ பிரவேசிப்பதற்கு ஆயத்தப்படு. நான் உன் பட்சத்தில் இருப்பேன். சபையை கரம் நீட்டி ஆசீர்வதித்து என்னுடைய சிறகுக்குள்ளே வைத்திருப்பேன் என்று ஆண்டவராகிய தேவன் வாக்கு தருகிறார்.